ஒரு வரலாற்றறிஞர் ராபர்ட் க்ரோஸ்பி என்பவர் தன்னுடைய புத்தகமாகிய ஈக்கோலாஜிக்கல் இம்பீரியலிசம் என்ற புத்தகத்தில் எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட 12,000 வருஷத்துக்கு முதல் நடந்த வெள்ளாமை புரட்சிக்கு பிறகு 1492 கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் வரை இந்த உலகம் எந்த வித மாற்றத்தையும் கண்டதில்லை என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க சொல்லலாம், ஓ வெயிட் ப்ரோ, அலெக்சாண்டர் தி கிரேட் இல்லாட்டி உலக வரலாற்றில் அநேக இடத்தை பிடித்து ஆண்ட செங்கிஸ் கான் இல்லாட்டி நம்ம ஊர் ராஜராஜ சோழன் கூட. ராஜராஜ சோழனை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இலங்கை வென்றான் என்று. இவைகள் எல்லாம் வரலாற்றை மாற்றி போட்ட செயல்கள் இல்லையா என்று. இதற்கெல்லாம் ஒரே பதில், நோ, இல்லை, நானா. கிட்டத்தட்ட 11,000 வருடங்களாக ராஜ்யங்கள் தோன்றின, சாம்ராஜ்யங்கள் உருவாகின, அரசர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள் என்றெல்லாம் வந்தார்கள், போனார்கள். ஆனா சாதாரண மனிதனுடைய நாடாந்த வாழ்க்கை எந்த விதத்திலும் மாற்றப்படவில்லை. நீங்க சீனாவில் இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதன் பரம்பரையாக என்ன தொழிலை செய்து கொண்டு வந்தானோ அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். இந்த ராஜாக்கள் என்ன செய்தார்கள், எப்படி இருந்தார்கள், என்னத்தை பிடித்தார்கள் என்றெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுடைய நாளாந்த வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாத ஒரு பொருள். இன்னும் சொல்ல போனா, நீங்க 10,000 வருஷத்துக்கு முதல் பிறந்திருந்தாலும் 1000 வருஷத்துக்கு முதல் பிறந்திருந்தாலும் உலகத்தில் நீங்க எங்க பிறந்திருந்தாலும், அது லண்டனோ யாழ்ப்பாணமோ, எல்லாமே ஒன்றுதான். ஆனால் அப்படி என்ன 1492 நடந்தது? கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததாலேயா என்று நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. 1492க்கு பிறகு நடந்த ஒரு புரட்சி தான் அமெரிக்காவை அமெரிக்காவாக ஆக்கினது. அதுதான் 1850 இருந்து 1914 வரைக்கும் இந்த உலக மனித வரலாறு அறியாத ஒரு மாற்றம், ஒரு பிளவு. அதைத்தான் இப்போது நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்லுகின்றோம். தமிழில் சொல்ல போனால் கைத்தொழில் புரட்சி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏன் யூரோப்பாவில் நடக்க வேண்டும்? உலகம் முழுக்க சாதாரண மக்கள் ஒரே நிலைமையில் தான் இருந்தார்கள் என்றால் இந்த புரட்சி ஏன் யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாட்டி தமிழ்நாட்டிலேயோ நடந்திருக்கவில்லை? ஏன் யூரோப்பாவில் நடக்க வேண்டும்? இந்த கைத்தொழில் புரட்சி நடக்க சில காரணங்கள் தான் இருக்கின்றன. அதில் முக்கிய காரணம் என்னவென்றால் அறிவியல் புரட்சி. அந்த அறிவியல் புரட்சியின் விளைவு என்று சொல்லலாம் தொழில்நுட்ப புரட்சி. அதனுடன் ராணுவ புரட்சி இணையும் போதுதான் இந்த கைத்தொழில் புரட்சியாக மாறுகின்றது. ஆனால் இவ்வளவு புரட்சியுமே யூரோப்பாவில் நடக்க வேண்டும். 1800 வரை உலகில் பெரிய பொருளாதாரமாக இருந்த சீனாவிலே நடக்கவில்லை. ஏனென்றால் உலகில் பெரிய பொருளாதாரமாக சீனா இருந்தது மட்டுமில்லை, கோம்பாஸ், வெடிமருந்து, குடை, கிட்டத்தட்ட இயந்திரமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் என்று எல்லா விதத்திலும் எல்லா தொழில்நுட்பத்திலும் சீனர்கள் தான் முன்னேறி இருந்தார்கள். அது மட்டுமில்ல, 15ஆம் நூற்றாண்டிலேயே சீனர்கள் மிக பெரிய கப்பலை கட்டி இந்து சமுத்திரம் வழியாக இலங்கை, ஆப்பிரிக்கா வரைக்கும் போனார்கள். இந்த கப்பலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கொலம்பஸ் கப்பல்கள் எல்லாம் இப்படி எல்லா துறையிலும் முன்னேறி இருந்த சீனர்கள் ஏன் அடுத்தபடியான இந்த கைத்தொழில் புரட்சிக்கு அடி எடுத்து வைக்கவே இல்லை? எங்க மிஸ் ஆ போச்சு? உங்களுக்கு தெரிஞ்சபடி தெரியாட்டி விக்கிபீடியா தேடி பாருங்கள். 1839 அபினி போர்கள் நடந்த பொழுது, ஓபியம் வார்ஸ் என்று சொல்லுவார்கள், எவ்வளவு மோசமாக சீனர்கள் இங்கிலாந்திடம் தோத்தார்கள் என்று. அது வரைக்கும் உலகமே நம்பி இருந்தது சீனாவும் இங்கிலாந்தும் ஓரளவு ஈக்குவல் என்று. ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிந்தது இங்கிலாந்து உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாட்டையும் விட பல மடங்கு முன்னேறி இருக்கின்றது. ஆனால் இந்த இங்கிலாந்தின் வளர்ச்சி எங்க தொடங்கினது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எப்போது சீன கேப்டன் சென் ஹே தான் கப்பல் ஓடுவதை நிறுத்திவிட்டாரோ அப்போதுதான் இங்கிலாந்தினுடைய வளர்ச்சி தொடங்கியது. ஆனால் ஏன் சீனர்கள் தங்களுடைய வளர்ச்சியை தாங்களே நிறுத்த வேண்டும்? அது வேறொன்றும் இல்லை, சீனர்களுக்கு இப்போதும் இருக்கும் அந்த பழக்கம்தான். தங்களுக்கு இருப்பது போதும் என்று நினைப்பவர்கள் தான் சீனர்கள். ஆனால் யூரோப்பியர்கள் அப்படி இல்லை. இன்னும் வேணும் வேணும் என்று புது நாடுகளாகவும் புது கண்டங்களாகவும் கண்டுபிடித்து கொள்ளையடித்தார். இதன் விளைவுதான் இப்போது நாங்கள் ஏன் ஆங்கிலம் கதைக்கு ஆசைப்படுகின்றோம் என்பதும் சீன மொழி கதைக்கு ஆசைப்படவில்லை என்பதும். நீராவி இயந்திரம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனின் முதல் அறிமுகம். இந்த நீராவி இயந்திரத்தை, அதாவது இந்த ஸ்டீம் இன்ஜினை செய்வதற்கு குறைஞ்சபட்சம் மினிமம் கண்டிஷன் என்ன தேவை என்று நீங்க கேட்டீங்கன்னா வேறொன்றும் இல்லை, 3 சொற்கள் தான்: வெற்றிடம், காற்றமுக்கம், நீராவி. இதை பற்றி இருக்கின்ற அறிவு, இந்த 3 சொற்களை வச்சு நாங்களும் ஒன்றை கண்டுபிடித்தோம், அதுதான் புட்டு. கலிலியோ போன்றவர்கள் எல்லாம் இந்த அரிஸ்டோட்டலஸ் சொன்ன பழைய கட்டுக்கதைகளை நம்ப தயாராக. முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்ப்போம், அதாவது சோதனை செய்து பார்ப்போம், அதற்கு பிறகு யார் சொன்னார் என்று பார்ப்போம் என்று அவர் சொன்னார். இதன் விளைவாகத்தான் காஸ்பரோ பெர்தி என்பவர் 1640 அரிஸ்டோட்டலஸின் கருத்துக்கு மாறாக வெற்றிடம் இருக்குது என்பதை கண்டுபிடித்தார்.
இந்த இத்தாலியை கண்டுபிடித்த இந்த அறிவெல்லாம் மைண்ட் ஸ்டில் 1450களில் புத்தக பதிவு கண்டுபிடிக்கப்பட்டவரினால் இந்த அறிவெல்லாம் புத்தகமாக அடித்து வெஸ்ட் யூரோப்பிய நாடுகளுக்கு பரப்பப்பட்டது. இதை அறிந்த வெஸ்ட் யூரோப்பியன் ஊருக்கொண்டு நாட்டுக்கு ஒன்றென்று அறிவியல் குழுக்களை உருவாக்கினர். அதில் ஒரு குழுதான் இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட ராயல் சொசைட்டி. நம்ம நியூட்டன் கூட இந்த குழுவில தான் தன்னுடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த முதல் ஸ்டீம் இன்ஜினை உருவாக்கினவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த அறிவியல் குழுக்களோடு சம்பந்தம் வைத்திருந்தவர்கள் தான். அது செய்ஃப்ரியா இருக்கட்டும், டெனிஸ் பெப்பேயா இருக்கட்டும், நியூகமனா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச ஜேம்ஸ் வாட்டா இருக்கட்டும், எல்லாருமே இந்த அறிவியல் குழுக்களோட சம்பந்தம் வைத்திருந்தவர். இந்த டெனிஸ் பெப்பேன்னு சொன்ன பிரின்சிபல் படிதான் இன்றைக்கு நாங்க ஓடுற கார் மோட்டர் வேலை செய்கிறது. ஆனா ராஜராஜ சோழனோ நெப்போலியனோ இல்லாட்டி அலெக்சாண்டரோ எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இப்ப எங்களுக்கு தெரியுமே ஐரோப்பாவில் இந்த கைத்தொழில் புரட்சி நடந்தது என்று. ஏனென்றால் ஐரோப்பாவில் தான் அறிவியல் புரட்சி நடந்தது. ஏன் ஐரோப்பாவில் அறிவியல் புரட்சி நடந்தது என்றால் ஐரோப்பாவில் தான் முதலாக பரிசோதித்து பார்ப்போம் என்ற புது கருத்தை கொண்டு வந்தார். ஆனால் இந்த நீராவி இயந்திரம் இங்கிலாந்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் இந்த வெஸ்ட் யூரோப்பாவில் மற்ற நாடுகளில் இல்லாமல் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஏனென்றால் நீராவி இயந்திரம் எங்க பாவிக்கப்பட்டதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா மைன்ஸ்ல தான், அதாவது நிலக்கரி சுரங்கங்களில் தான். ஏனென்றால் சுரங்கங்களில் தண்ணீர் நம்பினால் தண்ணியை வெளியே எடுப்பதற்கு தான் இந்த நீராவி இன்ஜின், அதாவது ஸ்டீம் இன்ஜின் பாவிக்கப்பட்டது. ஆனால் இந்த மற்ற வெஸ்ட் ஐரோப்பா நாடுகளில் இல்லாத ஒரு விஷயம் இங்கிலாந்தில் இருந்தது. அதுதான் நிலக்கரி கிட்டத்தட்ட தரை மட்டத்தில் இருந்தது. அதனால் தான் அவர்கள் அங்கே கண்டுபிடித்தார்கள். 1712 முழுதாக முடிவான இந்த ஸ்டீம் இன்ஜின் இன்னும் 10,000 வருஷத்துக்கு பிறகும் சமுதாயம் அதற்கு ரெடியாகவில்லை. அது மட்டும் இல்ல, இந்த கிழக்கு இந்திய கம்பெனிகள் என்று சொல்லுவோமே, இந்த கொலோனியல் எம்பையர் எப்படி உருவாகினது, எப்படி இந்த வெஸ்ட் யூரோப்பின் இவ்வளவு நாடுகளை பிடிக்க முடிந்தது என்றதை பற்றி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம்.